கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானிக்கிறோம். நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வசனத்தை சொல்லி இந்த வசனம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, எரேமியா 5ஆம் அதிகாரம் 23, 25 ஆகிய வசனங்கள். இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எரேமியா 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஏகப்பட்ட காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறார். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பேசிட்டு வர. இன்னைக்கு நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, முரட்டாட்டம் உள்ள இருதயமா இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் வரக்கூடிய அந்த எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முரட்டாட்டமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க, அப்பா பேச்சும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் பேச்சும் கேட்க மாட்டாங்க, புருஷன் பேச்சும் கேட்க மாட்டாங்க, மனைவி பேச்சும் கேட்க மாட்டாங்க, வேலைக்கு போற இடத்துல அங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல இஷ்டம் போல முரட்டாட்டம். முரட்டாட்டம் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கும்போது, எதிர்த்து நிற்பாங்க. எதிர்த்து நிற்கும்போது எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, ஒரு வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கு. ஒரு 2 வயசு, ஒரு 3 வயசு, 5 வயசு, 7 வயசு, ஒரு 10 வயசு. இந்த குட்டி பிள்ளைகள் இப்போ கையில் செல்போன் வச்சிருக்கு. செல்போனை வாங்கிட்டு சும்மா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அந்த பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் செல்போனை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கையில் கொடுத்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் கெடுத்து வச்சிருக்காங்க. செல்போனை கையில் கொடுத்து சாப்பிடு அப்படின்னா பேசாம சாப்பிட்டு. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா ஒரு குடும்பம் கீழ்ப்படியணும். இப்போ கடைசி காலத்துல சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆட்கள் வரைய அவங்க மைண்ட்ல ஒரு செட்டிங்ல இருப்பாங்க, அந்த லைன்ல போயிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பா வாழணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா பேசும்போது, நமக்கு முரட்டாட்டம் இருக்கக்கூடாது. முரட்டாட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கலகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எதிர்த்து நிற்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஒன்று பிடிவாதமாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா எதிர்த்து நிற்பாங்க, அப்படி இல்லைன்னா கலகம் பண்ணுவாங்க. இன்னைக்குள்ள செய்தியில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள். இருதயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த செய்தி நம்ம எப்படி யோசித்து போகணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு முரட்டாட்டம் இருக்கா, அதை நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏன்னா நைட் நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருப்பீங்க, புதுசாகவும் இணைந்திருப்பீங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க யோசித்து பார்ப்பீங்க. பரலோகத்துல தேவன் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. சில குடும்பத்துலலாம் கசப்பு ஒரு 40 வருஷம் வச்சிருப்பாங்க, வைராக்கியம் ஒரு 30 வருஷம் வச்சிருப்பாங்க, பகை ஒரு 35 வருஷம் வச்சிருப்பாங்க, சண்டை போடுற ஒரு சுபாவம், கோபம், எரிச்சல் இது ஒரு 50 வருஷமா வச்சிருப்பாங்க. இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ளே முரட்டாட்டம் இருக்கக்கூடாது, கல்லான இருதயம் இருக்கக்கூடாது, சதையான இருதயம் இருக்கணும். சதையான இருதயத்தை கேட்டு வாங்கணும். எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கு. சதையான இதயத்தை தரும்போது தான்
நம்ம வாழ்க்கை மாற்றம் இருக்கும். சிறு பிள்ளையை போல மாறணும். ஒரு மனுஷன் பரலோகத்துல போகணும் அப்படின்னா சிறு பிள்ளையை போல மாறணும். சிறு பிள்ளையை போல மாறணும் அப்படின்னா மனம் திரும்பணும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு அழகா தெரியும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இப்ப இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நம்ம ஆழத்துக்குள்ள போகும்போது, இப்ப என்னைய நான் சொல்றேன் ஈஸியா இருக்கும். நான் பாவத்துல வாழ்றேன், அக்கிரமத்துல வாழ்றேன், நான் துன்மார்க்கனா வாழ்றேன், நான் இஷ்டம் போல விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்துட்டு இருக்கேன், நான் இஷ்டம் போல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். பரலோகத்துல தேவன் என்னை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? பரலோகத்துல தேவன் என்னை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு? பாவத்துல இருக்கான், அக்கிரமத்துல இருக்கான், துன்மார்க்கனா வாழ்றான், விக்கிரத்துக்குள்ள போய் நிற்கான், மனுஷனை நம்பியிருக்கான் அப்படின்னா எப்படி ஆசிரிப்பாரு? அதே நேரத்தில் ரவிராஜ் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அக்கிரமம் செய்றதை விட்டுட்டு, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எல்லா பாவத்தையும் விட்டுட்டு, இன்னும் என்ன மனுஷனை நம்புறதை விட்டுட்டு, விக்கிரத்தில் போய் நிற்கிறத விட்டுட்டு, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, என்னை நீங்க பார்த்துக்கோங்கப்பா, என்னை நீங்க பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி, என்னைய நான் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம். இன்னைக்கு இந்த முரட்டாட்டம் இருக்கிறதுனால டைவர்ஸ் வருது, முரட்டாட்டம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள சண்டை வருது, முரட்டாட்டம் இருக்கிறதுனால வீட்டுல அன்பு இல்லை, முரட்டாட்டம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, முரட்டாட்டம் இருக்கிறதுனால வீட்டுல ஒரு ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, முரட்டாட்டம் இருக்கிறதுனால சில வீட்டுலாம் பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ண மாட்டேங்காங்க, முரட்டாட்டம் இருக்கிறதுனால இஷ்டம் போல வாழ்றாங்க, முரட்டாட்டம் இருக்கிறதுனால கீழ்ப்படியாம வாழ்றாங்க, முரட்டாட்டம் இருக்கிறதுனால கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்க, முரட்டாட்டம் இருக்கிறதுனால பரிசுத்தவான்களை தப்பா பேசுறாங்க, முரட்டாட்டம் இருக்கிறதுனால வாயில வருது வார்த்தையில பெருமையான வார்த்தை, அது திமிரான வார்த்தை, அகந்தையான வார்த்தை, பொல்லாத வார்த்தை, கெட்ட வார்த்தை, தூசணமான வார்த்தை. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா முரட்டாட்டம். முரட்டாட்டம் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள நன்மை வராது. இன்னைக்கு செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இருதயம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது அந்த வீட்டுல தான் பிரச்சனை வருது. எக்ஸாம்பிளுக்கு ரவிராஜ சொல்றேன், உங்களுக்கு அது ஈஸியா புரியும். எனக்கு 2008 ஒரு குடும்பத்துல மாந்திரியம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்க வீட்டுல சொன்னாங்க, நீ பழகிற ஆளு சரியில்லை, அவனுக்கு மாந்திரியம் பண்ணியிருக்கா. என் மனைவி சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, நான் தான் யாரு பேச்சும் கேட்க மாட்டேனே, நான் தான் இஷ்டம் போல இருப்பேனே. நான் கேட்கவே இல்லை. நஷ்டம் வர ஆரம்பிச்சது. வியாபாரத்துல நஷ்டம், சரீரத்துல வியாதி, குடும்பத்துக்குள்ள பிரிஞ்சு போல அளவுக்கு பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லை, பைத்தியம் பிடிச்ச நிலைமை. ஏன்னா அவன் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருக்கான். எங்க வீட்டுல சொல்றாங்க, எங்க அம்மா சொல்றாங்க, அவன் சரியில்லடா, மாந்திரியம் பண்ணிட்டு இருக்கான், மாந்திரியம் பண்ணிட்டு இருக்கான். என் மனைவி சொல்றாங்க, எப்பா சரியில்லைப்பா, உங்களை மாந்திரியம் பண்ணியிருக்காங்க, நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு அடிச்சு சொல்றாங்க. நான் கேட்கவே இல்லை. ஏன்? முரட்டாட்டம். இந்த முரட்டாட்டத்தினாலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 மாடி வீடை வித்துட்டேன், வியாபாரத்தை விட்டுட்டேன், நடு ரோட்டுக்கு வந்துட்டேன், ஊரை விட்டே போயிட்டேன். கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 55 லட்ச ரூபா தாண்டி நஷ்டம். இப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேதியில நான் உங்கள்கிட்ட பேசும்போது சில காரியத்தை சொல்லும்போது என் இருதயத்துக்குள்ள ஒரு முரட்டாட்டம் இருந்துச்சு. மனைவி பேசினாலும் கேட்க மாட்டேன், அம்மா பேசினாலும் கேட்க மாட்டேன், சொந்தக்காரங்க வந்து சொன்னாலும் கேட்கல, ரவிராஜ் கேட்கல. அப்ப என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னா,
நான் எடுத்து என்னென்ன காரியம் செய்கிறோமோ அது எல்லாமே நஷ்டமாக மாறிட்டு, எல்லாமே நஷ்டமாக மாறிட்டு, எல்லாமே நஷ்டமாக மாறிட்டு. என் வாழ்க்கையிலே பல லட்சங்கள் நஷ்டமாறனுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முரட்டாட்டம். என் மனைவி வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படியவே மாட்டேன். எங்கள் அம்மா நான் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லி தருவாங்க. அவங்க வார்த்தையை கேட்கல. கொரோனா நேரத்தில் இறந்தே போயிட்டாங்க, முடிஞ்சிட்டு. கடைசி காலத்தில் வாழ்கிறோம். முரட்டாட்டம் இருக்கும்போது ஆசீர்வாத தடை காணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி மூலியமா அழகா உங்களோட பேசிட்டு இருக்கிறார். முடிஞ்சா தூங்குறதுக்கு முன்பாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு செய்தி கேட்டுருங்க. இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள் அப்படி சொல்லி முடிச்சிட்டாரு. முரட்டாட்டம் பண்ணி போய் விடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஒரு மனுஷன் முரட்டாட்டமா கலகம் பண்ணும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அதனாலதான் வேதனையோடு சொல்றாரு. செய்தி என்ன அப்படின்னா, தேவன் துக்கத்தோடு சொல்றாரு. எப்படி துக்கத்தோடு சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, முரட்டாட்டத்தோட இருக்காங்க, கலகம் பண்ணிட்டு இருக்காங்க, பிடிவாதமா இருக்காங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனா என்னைய விட்டு தள்ளி போயிருந்தாங்க அப்படிங்கிறார். அப்ப இரவணத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே சர்ச்சைக்கு போறாங்க, நற்கரணை எடுக்கிற பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போற பிள்ளைகள், அந்த கையில செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் செல்போன், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறே இல்லை. கேட்டா கிறிஸ்டியன் அப்படிங்கிறாங்க, கேட்டா வேதக்காரன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் சின்ன வயசுல நான் சர்ச்சைக்கு போன பையன், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். அதில் நான் உண்மையா சொல்ல முடியும். என்னை பத்தி நான் சொல்ல முடியும்ல. இதுதான் கடைசி கால வாழ்க்கை. ஒரு குடும்பத்துல எங்க பிரச்சனை வருது, எப்படி பிரச்சனை வருது சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய், நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்குது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் ஆபத்து, பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லை. அவ நிறைய குடும்பத்துல இது நடக்கு. எப்படி நடக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்கு. அவங்க நினைச்சிட்டு இருப்போம் ஏதோ நடந்துட்டு. ஆனா செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அதான் பிரச்சனை. அதனாலதான் துக்கத்தோட சொல்றாரு. சில குடும்பத்துல 1ஆம் தேதி சர்ச்சைக்கு போய் பெரிய பெரிய முடிவுலாம் எடுத்திருப்பாங்க. நான் இனிமேல் இப்படிதான் வாழணும், அப்படிதான் செய்யணும் சொல்லி ஏகப்பட்ட முடிவு எடுப்பாங்க. நான் டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும் சொல்லி ஏகப்பட்ட முடிவு எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியும். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறோம். சில குடும்பத்துல 2 நேரம் சாப்பிடுறாங்க, சில குடும்பத்துல 5 நேரமும் சாப்பிடுறாங்க. பைபிள் எவ்வளவு வாசிக்கிறோம்? 3 தடவை சாப்பிடுறோமா? 3 தடவை பைபிள் வாசிங்க. 5 தடவை சாப்பிடுறீங்களா? 5 தடவை பைபிள் வாசிங்க. முதல்ல பைபிள் வாசிங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல சத்தியமே தெரிய மாட்டேங்குது. பைபிள் வாசித்தாதான் நம்ம எப்படி வாழ்றோம், கடினமான இருதயம் இருக்கா இல்ல சதையான இருதயம் இருக்கா? என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணணும் அப்படின்னா முரட்டாட்டம் இருக்கக்கூடாது, கடினமான இருதயம் இருக்கக்கூடாது, லெகுவான இருதயம் இருக்கணும். என் இருதயத்துக்குள்ள பரலோகத்துள்ள தேவன் வாசம் பண்ணணும். அதுக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா முரட்டாட்டம் அப்படின்னா எதிர்த்து நிற்பாங்க. எதுக்கு எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னா, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க, பிடிவாதமா இருப்பாங்க, கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. அதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. உங்க வீட்டு வாசப்படியில டோர் நம்பர் மாத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்சல் வராது. ஏன் அப்படின்னா வீட்டு நம்பர் தப்பா எழுதியிருக்காங்க. வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கும் போது எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஒரு வீட்டு வாசப்படியில பாவம், அக்கிரமம் அப்படின்னு சொல்லி படுத்து கிடக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஒரு வீட்டு வாசப்படியில முரட்டாட்டம் அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் படுத்து கிடக்கு, ஒரு ஆவி படுத்து கிடக்கு.
அந்த வீட்டுக்குள்ள நன்மை வரணும் அப்படின்னா அந்த ஆவி என்ன சொல்லும்? நான் தான் வாசல்ல படுத்து கிடக்கும்ல அப்படிங்க. முரட்டாட்டமான சில ஆவிகள் உண்டு. வீட்டுல அம்மாட்ட சண்டை போடுவாங்க, அப்பாட்ட சண்டை போட்டுருவாங்க, புருஷன்ட்ட சண்டை போட்டுருவாங்க, மனைவிட்ட சண்டை போட்டுருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு நரகம் மாதிரி இருக்கும். சில வீட்டுல முரட்டாட்டமாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பரிசுத்தவான்களை தப்பா பேசுவாங்க, பரிசுத்தவான்களை தப்பா பேசிட்டு சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. சில குடும்பத்துல தண்ணி அடிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, முரட்டாட்டமா வாழ்வாங்க. இது நிறைய ஊர்ல நிறைய இடத்துல இருக்கு. அப்ப அந்த ஊர்ல முரட்டாட்டத்தோடு வாழும்போது அந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? இப்ப நானே இருக்கிறேன், அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி எப்போ நான் அவர் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சேனோ அப்பந்தான் எனக்கு விடுதலை, அப்பந்தான் எனக்கு ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் தான் எனக்கு சமாதானம், அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா பேசக்கூடிய ரவிராஜ் ஒரு காலத்துல முரட்டுத்தனமா இருந்திருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது முரட்டாட்டமா இருந்திருக்கேன். ஏன்னா யார் பேச்சும் கேட்க மாட்டேன், பிடிவாதமா இருப்பேன், நான் சொன்னதான் சட்டமே, எதிர்த்து நிற்பேன், கலகம் பண்ணுவேன், வீட்டுக்குள்ள என்னை வச்சு பெரிய பிரச்சனையே வரும். என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் அறிந்து கொண்டேன், நானே முரட்டாட்டமா தான் வாழ்ந்திருக்கேன், நானே பிடிவாதமா தான் வாழ்ந்திருக்கேன், நானே கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் வாழ்ந்திருக்கேன். அப்படிலாம் இருந்தா என்ன பிரதர் ஆகும் அப்படின்னா கீழே எழுதப்பட்டிருக்கு, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டா மட்டும்தான் ஆசீர்வாதம். உங்க வீட்டுல ஒரு டைரி தான் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. முரட்டாட்டம் இருக்கு அப்படின்னா, அக்கிரமம் இருக்கு அப்படின்னா, பாவம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கும் போது ஆசீர்வாதம். இல்ல நான் எத்தனை செய்தி கேட்டாலும் நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் அப்படியே தான் வாழ்வேன், நான் முரட்டாட்டமா தான் இருப்பேன், நான் கோபத்தோட தான் வாழ்வேன், நான் எரிச்சலோட தான் வாழ்வேன், நான் துன்மார்க்கனா தான் வாழ்வேன், நான் நன்மையெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இஷ்டம் போல தான் இருப்பேன், நான் பாவம் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் அக்கிரமத்துல தான் நான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன். சில குடும்பத்துல இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல யாராவது செய்தி கேட்டால் இன்னைக்கு மனம் திரும்ப அர்ப்பணிங்க. இல்ல பிரதர் நாங்க மனம் திரும்ப மாட்டோம், நாங்க இப்படியே தான் வாழ்வோம் அப்படின்னா நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது, நன்மை அந்த வீட்டுக்குள்ள வந்து சேராது. அப்ப நைட் நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஒரு வீடு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வந்தாதான் ஆசீர்வாதம். நான் இருக்கிற வீட்டுல இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்ப வந்தாரோ அப்பந்தான் என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் பலவீனம் மாறிடும், வியாதி மாறிடும், கர்த்தர் நிம்மதி தருவார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நான் இயேசுவோட நடக்கிறேனா, அதுவும் 24 மணி நேரம் இயேசுவோட நடக்கிறேனா? ஏன்னா நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, என்ன பண்ணாலும் இயேசு மன்னிச்சுவார் அப்படின்ட்டு அவங்க பேசாம முரட்டாட்டமாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மன்னிக்க மாட்டாங்க, கோபத்தோட வாழ்வாங்க, எரிச்சலோட வாழ்வாங்க, பகையோட வாழ்வாங்க, நிம்மதி இல்லாம வாழ்வாங்க, குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பொறாமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பெருமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாம் வந்து சேர்ந்துடும். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவட்டாதிருக்கிறது. இப்படிப்பட்ட செய்தியை நம்ம இரவு நேரத்தில் கேட்கும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி போயிட்டு இருக்கா? இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை ஆச்சுன்னா பரலோகத்துக்கு போய் சேரணும், அப்புறம் நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணும். இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. செத்தா மண்ணு. ஒரு நாள் உயிரோட இருக்கிறோமா, தேவன் நமக்கு கிருபை தந்திருக்காரு, அதனால உயிரோட இருக்கும். அவருடைய கையில நம்முடைய சுவாசத்தை வச்சிருக்காரு. யாரு எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு.
அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. தீமை செய்கிறானா, நன்மை செய்கிறானா, தீமை செய்கிறானா, நன்மை செய்கிறானா, தீமை செஞ்சால் அதற்குள்ள பலன், நன்மை செஞ்சால் அதுக்குள்ள பலன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் நான் தீமை செஞ்சுட்டேன், அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு அர்ப்பணிச்சு நான் பாவம் பண்ணி வாழ்ந்துட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்பி வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிருபை தருவார். இல்லை பிரதர், நான்லாம் பாவமே பண்ணல, நான்லாம் ஒன்றுமே பண்ணல, நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் அடம்பிடிச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் அப்படி நினச்சி வாழ்ந்து தான் பிரிஞ்சு போயிருந்தாங்க. அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்காங்க, தனிமையாக வாழ்கிறாங்க, கண்ணீரோடு வாழ்கிறாங்க. ஆனால் மனம் திரும்ப மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, இறங்கி போக மாட்டாங்க. இப்போ அப்படிலாம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா, அதை நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். 20 நிமிஷம் பேசியிருக்கேன். 20 நிமிஷம் பேசும்போது உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன காரியம் இருக்கா, அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் நைட்டும் பேசுகிறோம், காலையில் 3 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு. தொடர்ந்து கேளுங்க, ஆசீர்வாதமாக இருந்தால் கேளுங்க. ஏன்னா பரலோகத்துக்கு போய் சேரணும், செத்தா மண், அவ்வளோதான். நம்மளுக்கு கோபமோ எரிச்சலோ பெருமையோ பகையோ எதுவும் வேண்டாம். நைட்டான ஒரு 3 இட்லி, ஒரு 4 இட்லி சாப்பிட போகிறாங்க. நமக்கு எதுக்கு பெருமை, வைராக்கியம், கசப்பு, கோபம், எரிச்சல், இதெல்லாம் தேவையே இல்லை. இதை வச்சு ஒரு 1000 ரூபா வாங்க முடியுமா, ஒரு 1,00,000 ரூபா வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் அன்பு இருந்தால் என் இதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு கூறும்போது தேவன் நம்ம இதயத்துல வாசம் பண்ணிடுறார். இதுதான் சத்தியம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக மாறணும். இந்த முரட்டாட்டம் மாறிட்டுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க அன்பு கூற ஆரம்பிச்சிருவாங்க. இதயத்தில் கசப்பு இருக்கும்போது, வெறுப்பு இருக்கும்போது, பகை இருக்கும்போது அவங்களால மன்னிச்சு அன்பு கூற முடியாது. ஏன்னா அவங்க முரட்டாட்டமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க, சொந்தக்காரங்கிட்ட பேச மாட்டாங்க, இறங்கி போக மாட்டாங்க, மற்றவங்கள்ட்ட போய் அன்பு கூற மாட்டாங்க. ஆனால் என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும் மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு, நம்முடைய ஜென்ம சுபாவம் எப்படி இருக்கு, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா, இல்லை நம்ம சும்மா பழைய சுபாவத்திலே பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இப்படி நம்ம யோசித்து பார்த்தால் நம்மள்ட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா டெய்லி 1 நிமிஷமாக எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் முன்னே காப்பேன் என்று சொன்னீர் ராஜா. இந்த வருஷத்திலே என்னோட வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணணும், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும். அன்பு கூறும்போது தேவன் எங்களுக்குள் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளியில் போயிட்டு தான் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி, பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. சில குடும்பத்திலே அப்போ நைட் நேரத்தில் பல சூழ்நிலையில் இணைந்திருக்காங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் நைட் நேரத்தில் யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்காங்களோ, பெட்ரோல் பல்கில் இருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அமையணும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கணும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்ய கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. கற்பதனியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, தாய் பிள்ளையமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறவங்க இன்னைக்கு நைட் டெலிவரி இருந்தாங்கப்பா, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். சில குடும்பத்தில் பிள்ளைகள் வயசு அதிகமாகிட்டு இருக்கு. இந்த வருஷத்துல கர்த்தர் திருமணத்தை நடத்தித்தாங்க, கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கணும். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, பிரிவினை,
கோர்ட்டு கேஸ், சில குடும்பத்தில் டைவர்ஸ் கேஸ், சில குடும்பத்தில் சந்தேகம், கெட்ட வார்த்தை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லிசும், ஏவல கட்டப்பட்ட நிலைமை. எந்தெந்த வீட்டு ரொம்ப எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ, தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், நைட் நேரத்தில் விபச்சார ஆவிகள், கெட்ட சொப்பனம், தேவையில்ல அசுத்தமான காரியங்கள், செல்ஃபோனில் பல மணி நேரம் மூழ்கி இருக்கிற காரியங்கள், எந்தெந்த பாவத்தில் அடிமை இருக்காங்களோ அந்த ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை எல்லா பொல்லத தந்திரமான ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வழி நடத்துங்க. நைட் நேரத்தில் ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிச்சிருக்கணும்ப்பா. ஒருவேளை யாரோ பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருக்கணும், நைட் நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க கிருபை செய்யுங்க. தண்ணி ஜெபம் பண்ண கதை கிருபை செய்யுங்க. குடும்ப ஜெபம் பண்ண கதை கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கு கத்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ இடத்துல இணைந்திருக்காங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். தேவனர்லையே அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. அடியனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. கர்த்தர் அப்பா விசேஷமாக உங்கள் பிள்ளைகளோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு அஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தரோட வருகையில் நாங்கள் காணப்படணும். உமக்கு பிரியமானபடி வாழணும். தேவ சித்தத்துக்குள்ளே நாங்கள் வரணும்ப்பா. எங்கள் வாழ்க்கைக்கு எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. 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 இன்னுமாக உமக்கு பிரியமானபடி நாங்கள் எப்படி வாழணும் கர்த்தர் கிருபை தாங்க. இன்னைக்குள்ள எல்லா குடும்பத்தையும் யாரெல்லாம் ஜெபித்தாங்க அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்போ பேங்க் லோன், ஹவுசிங் லோன், குழுக்குள்ள பணம், விவசாய லோன், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், கார் லோன், யாரெல்லாம் வெளியில் பணம் வாங்கியிருக்காங்களோ அந்த எல்லா தேவையிலெல்லாம் கதை சந்திங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் வருது. சில குடும்பத்திலே வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். அவங்களுடைய தேவையிலெல்லாம் சந்திங்க. நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக பல தேவையில்லா தற்கொலை எண்ணங்கள்லாம், நிறைய நேரத்தில் பயம், நிறைய நேரத்தில் யோசிக்கிறாங்கப்பா. அந்த எல்லா கிரியிலும் அழிக்க விடட்டும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முரட்டாட்டமான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தாங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைய குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். நிறைய இடத்துல அப்போ வைரஸில் எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை கற்று சந்திங்க. காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்தில் வீசிங் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் கர்ப்பப்பையில் பிரச்சனை, யூட்ரஸில் பிரச்சனை, சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், முதுகில் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகள், காய்ச்சல், சளி, இருமல், நிறைய இடத்துக்குள்ளே அப்போ வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பில் கட்டி. சில குடும்பத்திலே சரீரத்தில் டிபி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூரணமான சுகமாக்கி அப்பா விடுதலை தாங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க. அதிகால வேளைகளை எழுப்பிவிடுங்க. படிக்கிற பிள்ளைகள் சீக்கிரமாக எழுப்பி படிக்கணும். நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்து உனக்கு அதை கிருபை செய்யுங்க. தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாமல் செல்ஃபோனோ, தேவையில்லாமல் படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது எதுலையும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. விழித்திருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. வசனத்தினாலே காத்துக்கொள்ள கத்த கிருபை தாங்க. வசனத்தை அதிகமாக தியானிக்க கிருபை செய்யுங்க. துதிக்கிற பிள்ளைலாம் மாற்றித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கத்த பொருட்படுத்துங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். இந்த வருஷத்திலே தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கணும் ராஜா. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி பிடிச்சிட்டிங்கப்பா. எல்லா காரியத்துக்காக சோதரம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. நிறைய குடும்பத்தில் விசாவுக்காக ட்ரை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ட்ரை பண்ணுறாங்க, இன்னுமாக மேல் பதவிக்காக ட்ரை பண்ணுறாங்க.
புதுசாக வியாபாரம் பார்க்கணும், புதுசாக வண்டி வாங்கணும், புதுசாக கார் வாங்கணும், புதுசாக வீடு கட்டணும். எல்லா விதமான அப்பா யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்தில் தேவையில்லாத காரியங்களை போய் சிக்கிக் கொள்கிறாங்க. அந்த எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சகல காத்திலும் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பைபிள் சார்ட்டிற்கு ஒருவேளை யாருக்கு வேணும்னா அனுப்பி வைக்கேன். வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டால் அனுப்பி வைப்பேன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.